Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Numbers and Sequences, Exercise 2.3, Problem 1 நம்ம பார்க்கிறோம். Find the least positive value of x such that for the given 5 divisions. So, ஒவ்வொரு divisionலையும் ஒவ்வொரு condition. So, அந்த condition பிரகாரம் நம்ம வந்து x value நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஃபஸ்ட் டிவிஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 71 கான்குரண்ட்டு எக்ஸு ஓகே வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு, அது நம்ம தமிழில் சொன்னோம்னாக்க மட்டும் நம்ம சொல்லுவோம். நம்பர் வந்து 8. ஓகே, இங்கே 71ங்கிறது டிவைடண்ட், எக்ஸுங்கிறது ரிமைண்டர், 8ங்கிறது டிவைஸ் தான். வகுபடி வேணு மீதி, இது வந்து உங்களுக்கு வகுக்கு வேணு. இந்த ரிமைண்டர் எக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம 0 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? ரெண்டு சைடும் எக்ஸை வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 71 மைனஸ் எக்ஸு கான்குரண்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு ஓகே வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு, அது நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா மட்டும் சொல்லுவோம். நம்பர் 8 எழுதிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது அப்படியே தான் இருக்கும். எது? இந்த 71 மைனஸ் எக்ஸுங்கிறது. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வில் பி கெட்டிங் வாட் 0. ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவீங்க ஓகே மாடு, அதாவது மட்டு நம்பர் வந்து 8. ஓகே, இங்கே ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு இல்லையா? இதோட மீனிங் என்னது? இந்த 71 மைனஸ் எக்ஸுங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸாக்டாக 8ஆல் வந்து டிவைட் ஆகுறதுனால இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே 8n. ஓகே, தட் மீன்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஓகே, 1 டைம் ஆஃப் 8, இல்லை 2 டைம்ஸ் ஆஃப் 8, இல்லை 3 டைம்ஸ் ஆஃப் 8. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 8n நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இங்கே என்னங்கிறது என்ன? ஃபார் சம் இன்டிஜர் n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். ஓகே, இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 இருக்கிறதுனாலையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 71 மைனஸ் எக்ஸ் நம்ம சொல்கிறதுனாலையும் அப்போ நாம் சூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னாக்க 71 விட கம்மியாக இருக்கணும். அதே சமயத்தில் அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ஆகவும் இருக்கணும், சரிங்களா? அப்போ என்ன நம்ம சூஸ் பண்ணலாம்? 71 விட கம்மியாக இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 8ஆக இருக்கணும். அப்போ 64 தான் இல்லையா? அதான் பாருங்கள், since 64 is the nearest multiple of 8, okay, less than 71. Okay, therefore least positive value of x must be 7. அது எப்படி 7 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 71 விட கம்மியாக இருக்கணும், அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ஆக இருக்கணும். அப்போ வந்து நம்ம 64 சூஸ் பண்ணோம். அப்போ அந்த 71லேருந்து நம்ம 64 வரணும்னா எக்ஸுக்கு வந்து எந்த நம்பர் கொடுத்தா அந்த 64 வரும்? ஓகே, 7 தான். ஓகே, 7 மைனஸ் பண்ணி பாருங்கள். 71 மைனஸ் 7 will be getting what 64. ஸோ அதனால தான் therefore least positive value of x must be 7. ஓகே, இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, என்னது இன்னொரு விஷயம் அப்படின்னா, அதையே நம்ம நியரஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணுறோம் 64ன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த 64க்கு ப்ரீவியஸ் நம்பர் நம்ம 56 நம்ம எடுக்கலாம். ஓகே, அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் எடுக்கலாம். அதே நம்ம நியரஸ்ட் வேல்யூ எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நியரஸ்ட் வேல்யூ எடுத்தால் தான் உங்களுக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ், சரிங்களா? ஓகே, அது நம்ம தமிழில் சொல்லணும்னாக்க ஓகே 71 விட குறைவான 8 மடங்கு ஓகே 64. எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 7 ஆகும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் டிவிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. வாட் இஸ் கிவன் ஹியர்? 78 ப்ளஸ் வாட் எக்ஸ் கான்குரண்ட் ஓகே 3a ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு ஓகே நம்ம தமிழில் மட்டும் சொல்லுவோம். நம்பர் வந்து என்னது? ஓகே 5. ஓகே ஓகே டிவைடண்ட்டு ஓகே ரிமைண்டர் டிவைஸா. ஓகே, இப்போ நம்ம ரிமைண்டர் வேல்யூ வந்து நம்ம 0 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? ரெண்டு சைடு 3ஆல் மைனஸ் பண்ணுங்கள். 78 ப்ளஸ் வாட் எக்ஸு மைனஸ் 3a கான்குரண்ட்டு ஓகே 3 மைனஸ் 3a ஓகே அதே போல் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே மாடு நம்ம தமிழ் வந்து மட்டும் சொல்லுவோம். நம்பர் வந்து 5. 78 3 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் என்ன? 75 ப்ளஸ் வாட் எக்ஸு ஓகே கான்குரண்ட்டு 3 மைனஸ் 3 வந்து என்னது உங்களுக்கு 0. ஓகே, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு ஓகே ஏஸ் மாட்டு நம்பர் வாட்டு 5. ஓகே, இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்ததுனால இந்த 75 ப்ளஸ் எக்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் இருக்க முடியும், சரியா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னாக்க 75 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, தட் மீன்ஸ் 5n. ஓகே, இங்கே என்னங்கிறது என்ன? ஃபார் சம் இன்டிஜர் n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். இங்கே 75 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5nங்கிறதுனால இந்த 75 ப்ளஸ் எக்ஸுங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக தான் இருக்க முடியும். அப்போது இங்கே ப்ளஸ் எக்ஸ்னு வர்றதுனால 75 விட அதிகமாக இருக்கணும், அதே சமயத்தில் மல்டிபிள் ஆஃப் 5ஆகவும் இருக்கணும். அப்போ என்ன எலமெண்ட் 75க்கு அடுத்தது மல்டிபிள் ஆஃப் 5 80. ஸோ அதனால தாங்க பாருங்கள், since 80 is the nearest multiple of 5 okay more than 75. okay, therefore least positive value of x must be 5. அது எப்படி x வந்து 5 இருக்க முடியும்? ஏன்னா 75க்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 80 தானே வரணும். அப்போ 75 வந்து கூட நீங்கள் எதை ஆட் பண்ணால் 80 கிடைக்கும்?
5ங்கிற எலமெண்ட் ஆட் பண்ணால் தான் 80 வரும். அதனால தான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி 5. ஓகே, 75ஐ விட அதிகமான 5 மடங்கு 80. எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 5 ஆகும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் டிவிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, தேர்ட் டிவிஷன் வாட் இஸ் கிவன் 89 கான்கரண்ட் வித்தின் ப்ராக்கெட்டு எக்ஸ் ப்ளஸ் 3a. ஓகேங்க. ஓகே, மாடு நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா மட்டும் சொல்லுவோம். நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஓகே, 4. இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது ரிமைண்டர். ஓகே ஓகே, இது டிவைடட், ரிமைண்டர், டிவைஸர். ரிமைண்டர் வந்து நம்ம 0 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து ரெண்டு சைடு மைனஸ் பண்ணணும். அப்போது 89 மைனஸ் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் 3a கான்குரண்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3a மைனஸ் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஓகே 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதுவீங்க? ஓகே, மாடு நம்ம தமிழில் சொன்னோம்னாக்க மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே 89 மைனஸ் உள்ள கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். கான்குரண்ட்டு உங்களுக்கு 0. ஓகே, அகைன் இயர் we can write ஓகே மாடு நம்ம தமிழ் சொன்னோம்னா மட்டு. ஓகே, 89லேருந்து 3 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் என்ன? 86 மைனஸ் வாட் எக்ஸ். ஓகே, கான்குரண்ட்டு உங்களுக்கு 0. ஓகே, இங்கே வந்து என்ன எழுதுவீங்க? ஓகே, மாடு. ஓகே, அதெல்லாம் வந்து மட்டும் நம்ம நம்பர் வந்து 4. சரி, இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு இல்லையா? ரிமைண்டர் வந்து 0 வந்ததுனால அப்போ கண்டிப்பாக 86 மைனஸ் எக்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன தான் இருக்க முடியும்? ஓகே, மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்க முடியும். ஏன்னா டிவைசர் வந்து உங்களுக்கு 4ங்கிறதுனால. சரி, அப்போ 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே 4n. ஓகே, இங்கே என்னங்கிறது என்ன? ஃபார் சம் இன்டிஜர் n. n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். சரிங்களா? இங்கே 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4n அப்படின்னு வரதுனால அப்போ 86 மைனஸ் எக்ஸ் கண்டிப்பாக என்ன தான் இருக்க முடியும்? மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்க முடியும். ஓகே, ஒன் மோர் திங், 86 மைனஸ் எக்ஸுங்கிறதுனால அந்த மல்டிபிள் ஆஃப் 4 வந்து 86க்கு நியரஸ்டாகவும் இருக்கணும், அதை விட கம்மியாகவும் இருக்கணும். அப்போ என்ன நம்பர் சொல்லுவீங்க? 84. ஸோ அதனால தாங்க பாருங்கள், since 84 is the nearest multiple of 4 less than 86. ஸோ ஒன் மோர் திங், அந்த 84 கிடைக்கணும்னா எக்ஸுக்கு நீ எந்த நம்பர் கொடுத்தா கிடைக்கும்? 2ங்கிற நம்பர். ஸோ அதனால தாங்க பாருங்கள், therefore least positive value of x must be 2. 86ஐ விட குறைவான 4 மடங்கு 84. எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 2 ஆகும். ஓகே, நம்ம ஃபோர்த் டிவிஷன் பார்ப்போம். ஓகே, ஃபோர்த் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 96 கான்குரண்ட்டு ஓகே எக்ஸ் பை 7 ஓகே வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே மாடு, அதாவது நம்ம மட்டும் சொல்லுவோம். ஓகே, நம்பர் என்னது உங்களுக்கு? 5. ஓகே, இங்கே டிவைடண்ட் ரிமைண்டர், டிவைஸர். ரிமைண்டர் வந்து நம்ம 0 வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டு சைடும் எக்ஸ் பை 7 வந்து மைனஸ் பண்ணுங்கள். அப்போது 96 மைனஸ் எக்ஸ் பை 7 கான்குரண்ட்டு வந்து எக்ஸ் பை 7 மைனஸ் எக்ஸ் பை 7 ஓகே வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு, நம்ம தமிழ் வந்து மட்டும் சொல்லுவோம். நம்பர் வந்து 5. ஓகே, இப்போ ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகே, வெறுமனே வந்து உங்களுக்கு 96 மைனஸ் எக்ஸ் பை 7 கான்குரண்ட்டு 0 ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு, நம்பர் வந்து என்னது உங்களுக்கு? ஓகே 5 சொல்லுவீங்க. ஓகே, எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு இல்லையா? 0 வந்ததுனால ஓகே இது டிவைடண்ட்டு, இது டிவைஸர். அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதுவீங்க? ஓகே, தட் இம்ப்ளாய்ஸ் 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு ஓகே 5n. என்ன அர்த்தம்? மல்டிபிள் ஆஃப் 5ன்னு அர்த்தம். ஓகே, இங்கே என்னங்கிறது என்ன? ஃபார் சம் இன்டிஜர் n. n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். ஓகே, இங்கே 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5n சொல்லும் பொழுது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 96 மைனஸ் எக்ஸ் பை 7 இருக்கு இல்லையா? ஆல் டுகெதர் மல்டிபிள் ஆஃப் 5. ஓகே, ஸோ இப்போ ஒன் மோர் திங், இங்கே மைனஸ் எக்ஸ் பை 7 சொல்கிறதுனால அப்போ அந்த மல்டிபிள் ஆஃப் 5 வந்து 96க்கு நியரஸ்டாகவும் இருக்கும், அதோட கம்மியாகவும் இருக்கும். அப்போ என்ன நம்பர் சொல்லுவீங்க? 95 நம்பர் சொல்லுவோம். அதனால தாங்க பாருங்கள், since 95 is the nearest multiple of 5 less than 96. இப்போ 96ஐ விட கம்மியாக உள்ள the multiple of 5 வந்து என்னது? 95. அப்போ 95 கிடைக்கணும்னா இந்த எக்ஸ் பை 7 டுகெதர் என்னவா இருக்கணும்? நம்பர் வந்து 1 இருக்கணும். எப்போ நம்பர் வந்து 1 வரும்? எக்ஸுங்கிற பிளேஸில் நீங்கள் 7 கொடுத்தா தான் 7 பை 7 வந்து கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். அப்போ 96 மைனஸ் 1 வந்து உங்களுக்கு 95. ஸோ அதனால் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 7. therefore least positive value of x must be 7. ஓகே, 96ஐ விட குறைவான ஓகே 5 மடங்கு 95. எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 7 ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 5x. அதை எடுத்து எழுதுங்கப்போ. ஓகே, ஃபிஃப்த் டிவிஷன் 5x கான்குரண்ட் டு ஓகே 4 ஓகே வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு, அது நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா மட்டுன்னு சொல்லுவீங்க. நம்பர் வந்து உங்களுக்கு 6. ஓகே, சரி, இங்கே 5xங்கிறது டிவைடண்ட்டு, இது வந்து ரிமைண்டர்.
ஓகே 6ங்கிறது டிவைஸா. ஓகே இப்போ இந்த ரிமைண்டர் 4 இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜீரோவாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடையும் அந்த 4 மைனஸ் பண்ணுங்கள். 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள். 5x மைனஸ் 4 கான்கரண்ட் டு 4 மைனஸ் 4. அதே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதுவீங்க இப்போது? ஓகே மாடு நம்ம தமிழ் வந்து மட்டும் சொல்லுவோம், நம்பர் வந்து 6. ஓகே தென் 5x மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கிறீங்க. 4 மைனஸ் 4 வந்து உங்களுக்கு 0. எஸ் திரும்ப அதே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு நம்ம தமிழ் சொல்லணும்னாக்கா மட்டும் சொல்லுவோம், நம்பர் வந்து 6. இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுல்ல, அப்போ 0 வந்ததுனால இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த 5x மைனஸ் 4ங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு 6ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே அப்போ அதெல்லாம் நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்க 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு ஓகே 6n. ஓகே இங்கே என்னங்கிறது என்ன? சம் இன்டிஜர் n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். ஓகே இங்கே இந்த 5xன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஓகே அன்னோன் வேல்யூ. ஸோ அதனால் நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்டு, ஃபோர்த் நம்ம கண்டுபிடிச்சோம் நியரஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு 6n இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸை டெரைவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5x அப்படியே வச்சுக்கிறேன், 4 RHS கொண்டு போகிறேன். அப்போ 6n ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 4. ஓகே நமக்கு தான் வந்து எக்ஸ் தான். அப்போ 5 நீங்கள் RHS கொண்டு போனால் ஓகே மல்டிப்ளிகேஷன் பிகம்ஸ் வாட்டு உங்களுக்கு டிவிஷன். அப்போ 6n ப்ளஸ் 4 பை வாட்டு உங்களுக்கு 5. ஓகே இப்போ நம்ம எண்ணுக்கு வந்து வேல்யூ நம்ம சூஸ் பண்ணி ஆல்ரெடி எண் வந்து இன்டிஜர்னு சொல்லியாச்சு. ஓகே அப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம், சூஸ் பண்ணி எக்ஸுக்கான வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகே எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க, என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். n ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 4 ஓகே பை வாட்டு உங்களுக்கு 5. 6 into 1 will be getting what? 6. 6 plus 4 10. Okay, you'll be getting what? 10 by 2. Okay, you'll be getting what? உங்களுக்கு 5. Okay, divide ஆகுது. ஓகே அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 1 இங்கே டிவிஷன் வந்து 5ங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து 5 வரணும். அப்போ 1 + 5 6, 6 + 5 11 எக்ஸெட்ரா. ஓகே இப்போ n ஈக்குவல் டு 1ன்னு போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். எஸ் தட் இஸ் n ஈக்குவல் டு 1ன்னு சொல்லும் பொழுது ஓகே எக்ஸுக்கான வேல்யூ ஓகே 6 into 1 6. ஓகே தட் இஸ் 6 ப்ளஸ் வாட்டு 4 பை வாட்டு 5. ஓகேங்களா சரி 6 + 4 will be getting வாட்டு உங்களுக்கு 10. 10 by 5. ஓகே 10 வந்து உங்களுக்கு 5 எத்தனை முறை கேன்சல் பண்ணும்? 2 times. அப்போ x ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு 2. ஓகே அது n ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஃபாலோயிங் நம்பர் என்ன? 6. அப்போ 6 போடுங்க. ஓகே x ஈக்குவல் டு ஓகே n-க்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? 6 போடுறீங்க. 6 into 6 36. எஸ் அப்போ 36 ப்ளஸ் வாட்டு 4 by வாட்டு உங்களுக்கு 5 equal to will be getting 40. 40 by 5 கேன்சல் பண்ணுங்க 8. ஓகே தட் இஸ் நத்திங் பட் வாட் 8. அடுத்தது n ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க? 11. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் நம்பர் இல்லையா? ஓகே தென் x ஈக்குவல் டு ஓகே 6 into 11 66. எஸ் 66 ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 4 by வாட்டு 5. ஓகே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு 70. 70 by வாட்டு உங்களுக்கு ஓகே 5. ஓகே இப்போ இந்த 70-ஐ இந்த 5 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ண உங்களுக்கு? ஓகே 14 times. ஓகே 14. ஓகே நெக்ஸ்ட் நம்பர் என்னது? அப்படி நம்ம 11 கண்டுபிடிச்சோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு 16 இருக்கும். எப்படி? டிவிஷன் வந்து 5ங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதுங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு? ஓகே 2 8 ஓகே 14 ஓகே எக்ஸெட்ரா. ஓகே ஆனால் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ 2 8 14 எக்ஸெட்ரா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சாலும் அதில் லீஸ்ட் வேல்யூ எது? ஓகே 2 தான். அப்போ 2 தான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். therefore least positive value of x must be 2. ஓகே நம்ம தமிழில் சொன்னோம்னாக்க ஓகே எனவே x இன் குறைந்தபட்ச மதிப்பு 2 ஆகும். ஓகே தேங்க்யூ.